அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்ற போது நாட்டு மக்களிடம் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக பேசி வந்த அவர் பதவிக்கு வந்தவுடன் அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற ஏலியன் எனிமி சட்டத்தை பயன்படுத்தப் போவதாக அவர் கூறியிருந்தார். ஏலியன் எனிமி சட்டம் என்பது 1798ஆம் ஆண்டானது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டது. இந்த விதியின்படி அமெரிக்கா ஒரு நாட்டுடன் போரிட்டு வந்தால் அந்த குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவரை கைது செய்வதற்கும் அவர்களை நாடு கடத்துவதற்கும் அதிபருக்கு முழு அதிகாரம் வழங்கும். இது முன்னொரு காலத்தில் அமெரிக்காவில் தேச துரோக சட்டத்தில் ஒன்றாக இருந்து வந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவும் பல நாடுகளுக்கு இடையேயும் பதற்றமான சூழல் நிலவியதனால் அதை சமாளிப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் தரும் வெளிநாட்டினருக்கு எதிரான விரைவான நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை இந்த சட்டம் அதிபருக்கு வழங்குகிறது. போரின் சமயத்தில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. போர் பதற்றம் நிறைவடைந்த பிறகும் சட்டம் அப்படியே இருந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் இந்த சட்டத்தை கையில் எடுத்துள்ளார். போர்க்காலத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சட்டத்தில் ஏதும் குறிப்பிடப்படாத காரணத்தால் ட்ரம்ப் இதை கையாள போவதாக அறிவித்துள்ளார். ட்ரம்ப் ஆரம்பத்தில் இருந்தே புலம்பெயர்ந்தவர்களை படையெடுப்பவர்கள் என்று கூறி வந்தார். எல்லை தாண்டி அமெரிக்காவில் நுழைபவர்கள் படையெடுப்பவர்கள் என்று சொல்லி வந்த அவர் அமெரிக்காவை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கேங் கலாச்சாரம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காகவே ஏலியன் எனிமி சட்டத்தை பயன்படுத்தப் போவதாக கூறினார். இந்தியாவிற்கு இதனால் பிரச்சனை உண்டாகுமா என்றால் நிச்சயம் இல்லை. முறையான விசா வாங்கி சென்ற எந்த இந்திய மக்களுக்கும் இதனால் பாதிப்பு இல்லை. முறையான ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியிருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் பொருந்தும்.